ஆல்ரெடி விட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனு இப்போ அதை வந்து ரீஷெடியூல் பண்ணி ஒரு நியூவாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி, வேறு என்ன நீங்கள் சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் இந்த இதில் வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ரொம்ப ஷார்ட் பீரியட், கிட்டத்தட்ட ஒரு 55-56 நாட்கள் தான் இருக்குது. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்களுக்கு நிறையா படிச்சிருப்பீங்க, நீண்ட காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கும், நிறையா பார்த்ததெல்லாம் இருக்கும். பட் இதில் சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்கிரிப்டிவில் ஒரு சேஞ்சஸ் ஒன்று இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நாங்கள் 4000 வேகன்சிஸ் விட்டுருந்தோம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு கட்டத்தில் இருந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ பழைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2019 விட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேன்சல் பண்ணி 2024 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அந்த டைம் அப்ளை பண்ணினவங்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நீங்கள் வந்து இப்போ வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது உங்களுக்கு விதிவிலக்கு தரப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த மேலதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ புது வேக்கன்சின் அடிப்படையில் இந்த டேட் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி அப்படின்னா 2708 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் சேர்த்து 2708 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. இதனுடைய பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 57,700 அப்படிங்கிறது ஒரு மினிமம் பே ஸ்கேல். அதாவது அவங்க லெவல் 10க்குள்ளே போகும்போது இந்த பே ஸ்கேல் இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அதை வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் ஜாயினிங்க்கு அப்புறம் அதை கன்சிடர் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. ஜாயின் பண்ணும்போது பேசிக் பே அப்படிங்கிறது 57,700. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அலோவன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 1 லேக் அப்படிங்கிறது ரீச் ஆயிடும். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ 90லேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட 90 to 1 லேக் அப்படிங்கிறது எங்களுக்கு ரீச் ஆயிடும். இப்போ இருக்கக்கூடிய டிஏனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கு மற்ற அலோவன்ஸோட அடிப்படையில் நான் அதை சொல்கிறேன். 90,000லேருந்து 1,00,000க்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. இது 11-10 அடிப்படையில் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மொத்தம் வேக்கன்சி அப்படிங்கிறது 2708. இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி எல்லாத்தையும் சேர்த்து தான் 2708 அப்படிங்கிறது டோட்டல் வேக்கன்சி. அப்போ கரண்ட் வேக்கன்சி என்னென்னா 2630 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். இதற்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம் மெத்தட்லேருந்து இந்த இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் உத்தரவின் அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒன்று தான். ஸோ இதற்கு முன்னால் இந்த மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை. ஒரு டிஆர்பி அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குள்ளே வந்து எக்ஸாம் போடுறது அப்படிங்கிறது இல்லை. இதுதான், அதாவது எந்த மாதிரியான அடிப்படையில் இருக்குது அப்படின்னா எக்ஸாமை வச்சு அதன் வழியாக செலக்ட் பண்ணுறதுக்கான இது. ஸோ சீனியாரிட்டியை எடுத்துகிட்டு எக்ஸாம் வழியாக செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால் இது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 16/10/2025 விட்டுருக்காங்க. இது நாம் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணுறது நாளையிலேருந்தே 17/10/2025 அப்ளை பண்ணலாம். ரொம்ப நீண்ட காலமெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 22-23 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 10/11/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அது 11/11/2025 13/11/2025 அந்த 2 டேஸில் அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோன்னா டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. 20/12/2025 அப்படிங்கிறது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த முறை டிஆர்பி அப்படிங்கிறது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறது இதற்கு மேலே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லா கேசஸையும் சரி செஞ்சு தான் வந்திருக்காங்க இந்த முறை. ஸோ அதனால் திட்டமிட்டபடி தான் 20/12/2025 அன்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட இன்னைய தேதியிலேருந்து கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 56 நாள் 57 நாள் தான் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனா மட்டும்தான் இந்த எக்ஸாம். இது இப்போ கிடைக்கிற சான்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் பார்க்குறதுக்கு எப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது சந்தித்த சவால்கள் அந்த மாதிரி. ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸு. இந்த இருக்கிற நாட்களை பயன்படுத்தி இந்த எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பேக்லாக் அண்டு ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கிலீஷ் மேஜரில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, டோட்டல் வேகன்சி என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 406 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் எல்லா கேட்டகரியும் இதில் இது இருக்குது. விமன் கோட்டா இல்லாமல் அனைத்து இது இருக்குது. ஸ்பெஷல் கேரிங் எல்லாமே சேர்த்து தான் மொத்தம் 406
போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ், இங்கிலீஷுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிதிலும் அரிதான சான்ஸு. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடியது நம்ம எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆல்ரெடி எப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ரிசர்வேஷன். ஒரு ஜென்ரலுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க, அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேகன்சிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்யூனலாக என்னென்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம உள்ள வேறு இதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ப்ராபப்ளி மற்ற சிலபஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ இங்கே வந்து இங்கிலீஷ் வேகன்சியில் மொத்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வேகன்சி அப்படிங்கிற இடத்துல 85 இருக்குது. அதில் அது இல்லாமல் விமனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. அதேமாதிரி பிசிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 73 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. பிசி விமனில் 31 இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படித்ததற்கானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது எதிர்பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் பிசிஎம்முக்கு மொத்தம் வந்து பார்த்தோன்னா 13 வேகன்சி இருக்குது. அதில் வந்து விமனுக்கு தனியாக 4 வேகன்சி இருக்குது. எம்பிசியில் 54 + 23, எஸ்சியில் 42 + 17, எஸ்சி 7 + 4, எஸ்டியில் 3 + 1. இது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே விமனுக்கு தனியாக இருக்குது, இங்கே ஜென்ரல் அப்படின்னு இருக்குது. சரி, இந்த ஜென்ரல் 10க்குள்ளே விமன் வருவாங்களான்னு கேட்டால் விமன் வருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விமனுக்கு 2 இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மார்க்கினுடைய அடிப்படையில் தான் எடுத்து போடுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் மார்க் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விமன்ஸை ஃபில் பண்ணிட்டு தான் ஜென்ரலுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மொத்தத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடி கேண்டிடேட்டுக்கே எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் கம்யூனலுக்குள்ளேயே வர முடியும். இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹைலி மெச்சூர்டான நபர்கள் வர போகிறாங்க. ஸோ ஏனோ தானோன்னு படிக்கிறவங்க வரமாட்டாங்க. ஹைலி மெச்சூர்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ போகிற போக்கில் படிச்சுட்டு போகலாங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு கிடைச்சத விட மிகப்பெரிய சான்ஸ், இந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்க ஜாப் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக இருக்கும். நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜெனரல் சேனலுக்குள்ளே தான் நீங்கள் எய்ம் பண்ணணும். ஜிடி போஸ்ட்டில் எய்ம் பண்ணினா மட்டும்தான் கம்யூனலுக்குள்ளேயே வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் 85 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹெவியாக படிங்க. இது நான் வந்து அடைவது மிக மிக நல்ல ஒரு அரிதிலும் அரிதான சான்ஸ். ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அந்த நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டிக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அதனால் அப்ளை பண்ணும்போது அதையும் பற்றி சொல்லிடுவாங்க. ஓகே, குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது 1/7/2025 அந்த டேட் அப்படிங்கிற இதில் பார்க்கும்போது 57க்கு உட்பட்டவராக இருக்கணும், 57 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் அந்த எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இல்லை. அந்த நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஏஆர்பி அப்படின்னு சொல்லி 2 எலிஜிபிலிட்டியை காட்டியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஏலேயே வந்து பார்த்தோன்னா பேரா 1 பேரா 2 அப்படின்னு சொல்லி 2 ரோமன் லெட்டர் இருக்கும். ரோமன் லெட்டர் 1 படி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி, அவங்க வந்து மாஸ்டர் டிகிரியில் 55% அப்படிங்கிறது இருக்கணும். மினிமம் 55% இருந்தால் அவங்க எலிஜிபிள், முதல் எலிஜிபிளில். அந்த எலிஜிபிலிட்டியில் இது ஒரு பேரா தான், இன்னொரு செகண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது 55% வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 55%ல் யாராவது கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த 5% யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, அதுக்கப்புறம் எம்பிசி, அந்த நெக்ஸ்ட்டு பிசி, பிசிஎம், இவங்க எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த 5% ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கலாம். அதாவது ஜெனரல் ட்ரெயினில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் பொருந்தாது. மீதி இருக்கிறவங்க அனைவருக்குமே இது பொருந்தக்கூடியது தான். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் டிகிரியில் 50% நீங்கள் வாங்கியிருந்தாலே நீங்கள் அதுக்கான தகுதியானவர் தான். 55 இருக்குது அப்படின்னா மென்ஷன்டு படி மினிமம் 55ஆவது இருக்கணும்.
50 இருந்தாலும் அக்செப்டன்ஸ். அதுக்கு யாரெல்லாம் அக்செப்டபிள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ மாஸ்டர் டிகிரியில் 55% இருக்கிறீங்க, அது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டியில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறதுல இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 55% அப்படிங்கிறது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் பர்சன்டேஜில் கொடுக்க மாட்டாங்க, கிரேடில் இருக்கும். அப்படி கிரேடில் இருக்குது அப்படின்னா ஈக்குவலன்ட் கிரேடில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த கிரேட் என்னவா இருக்குன்னா 5.5 அப்படிங்கிற கிரேட் இருந்துச்சுனாலே இந்த 55%-ஆக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஈக்குவலன்ட் கிரேடின் அடிப்படையில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி 55%க்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா அது எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ 55% மாஸ்டர் டிகிரியில் இருக்கிறவங்க கூடவே அவங்களுக்கு வேறு என்ன இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி, இன்னொன்று மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க, அதாவது யூஜிசி நெட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய நெட்டு, யூஜிசி சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய நெட்டு வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அது யூஜிசியாக இருக்கலாம் அல்லது சிஎஸ்ஐஆராக இருக்கலாம். இந்த சிஎஸ்ஐஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் டொமைனில் இருக்கிறவங்கள சிஎஸ்ஐஆர் எழுதுவாங்க, அதர் டொமைன்ஸ் எல்லாம் யூஜிசியில் எழுதுவாங்க. ஸோ இந்த ரெண்டு நடத்தக்கூடிய தேர்வுகளில் நெட்டு பாஸ் ஆகிருக்கலாம். பாஸ் ஆகிருக்கிறவங்க எலிஜிபிள். நெட்டு இல்லை அப்படின்னா சிமிலர் டெஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டு, ஸ்லெட் ஆர் செட்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பாஸ் ஆகிருக்கிறவங்களும் எலிஜிபிள். சரி, நெட்டு இல்லை ஸ்லெட்டு இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா பிஹெச்டி இருக்கணும். இந்த பிஹெச்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான எலிஜிபிலிட்டி. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறீங்கன்னா ரெகுலேஷன் 2009க்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெகுலேஷன் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, அதுக்கு பின்னால் வந்து எங்களோட, ஏன்னா அதற்கு முன்னால் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கம்பல்சரி நெட்டு அப்படிங்கிறது இருந்துச்சு, அதாவது 2019க்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜியோஸ் இருக்குது, அதை ஒன்ஸ் நீங்கள் படிங்க. ஸோ வெரி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டிடேட் ஆனவங்க மாஸ்டர் டிகிரியில் 55% இருக்கணும் அல்லது 50% இருக்கணும் ரிலாக்ஸேஷன் அடிப்படையில். அவங்கக்கிட்ட ஒன்று பிஹெச்டி இருக்கணும் அல்லது நெட்டு அல்லது செட்டு, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே அவங்க எலிஜிபிலிட்டி, அவங்க இந்த எக்ஸாமுக்குள்ளே எழுதலாம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2009க்கு முன்னால் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதில் இல்லை, பூமில் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஆர் எம்ஃபில் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒன்ஸ் அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ யாராவது அப்படி இருக்கீங்க அப்படின்னா அது நிறையா ஜியோலாம் வந்திருக்கு, ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நெட் ஆர் செட் ஆர் பிஹெச்டி இருந்தால், மாஸ்டர் டிகிரியில் 55% இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வேறு இது கண்டென்ட் அதுதான். சரி, அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்ப்போம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸு, டிப்ளமோ சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இது ரெண்டில் எது இருக்கோ அது. டிப்ளமோ அப்படிங்கிறது என்னென்னா, யாரெல்லாம் டிப்ளமோவில் +2க்கு பதிலாக டிப்ளமோ படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அது வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். +2 முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்காமல், +2 முடிக்காமல் டிப்ளமோ பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு போயிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வைக்கணும். அப்போ 10th 12th அண்ட் நெக்ஸ்ட்டு யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட் அல்லது எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டு ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். அப்போ யூஜினுடைய டிகிரி ப்ரொவிஷனல் அல்லது டிகிரி ப்ரொவிஷனல் அண்டு கன்சல்டேட் மார்க் ஷீட்டு. உங்கள்கிட்ட டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். பிஜி அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க, எம்ஃபிலாக இருக்கிறீங்க, எம்ஃபில் யூஸ் பண்ணிக்கணும். பிஎட் சிலதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஜுகேஷன் சப்ஜெக்டாக இருக்குதுன்னா அவங்க பிஎட் யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் தேவையில்லை. அதாவது இப்போ நீங்கள் வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பிஎட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வேல்யூ இருக்குன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பிஎட் அப்படிங்கிறது உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான். யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா எஜுகேஷன் மேஜரில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் பிஎட் தேவைப்படும். ஸோ அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இது பிஎட்டுங்கிறது இல்லை. அப்போ மாஸ்டர் டிகிரி நெட்டு செட்டு தான் இதில் வந்து நெட் ஆர் செட் ஆர் பிஹெச்டி தான் இதனுடைய எலிஜிபிலிட்டி. அது பிஎட் இருக்க வைக்கிறவங்க கண்டிப்பாக எம்எட் இருக்கணும், அதுதான் மாஸ்டர் டிகிரியாக கன்சிடர் பண்ணுவாங்க. எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஆல்ரெடி மாஸ்டர் டிகிரி முடித்து எம்எட்டு முடித்தவங்களுக்கு இது அப்ளிகபிள். அதற்கப்புறம் பிஹெச்டி அல்லது வைவா முடிஞ்சு அதனுடைய அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க யூனிவர்சிட்டியில் அப்படின்னா, இன்னும் சர்டிஃபிகேட் எல்லாம் வரல ஆனால் வைவா அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். வைவாவுக்கான டேட் அப்ரூவல் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ ப்ராபப்ளி வைவா வாய்ஸினுடைய அப்ரூவல் லெட்டர் அப்படிங்கிறது இருக்கணும், குறிப்பாக யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கினதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நெட்டு செட்டில் இருக்கிறீங்கன்னா நெட்டார் ஸ்லெட்டார் செட்டு இதனுடைய சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்னுடைய இது இருக்கணும். இன்கேஸ் யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஏ இங்கிலீஷ்லேயே சிலரெல்லாம் எம்ஏ வித் சிஏ அப்படிங்கிறது படிச்சிருப்பாங்க.
அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஈக்குவலண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அல்லது நீங்கள் யூஜியில் படித்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மேஜராக இருக்கிறீங்க, அது இங்கிலீஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஏ வித் சிஏன்னு இருக்கும். சிலதான் பார்த்தீங்கன்னா பிஏ வித்து வேறு ஏதாவது ஒரு காமர்ஸோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி வேறு ஏதாவது டெக்னாலஜி கோர்ஸாக இருக்கும். சிலதான் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வித்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வைக்கணும். அதனுடைய ஜீவோ வச்சா போதும். அதற்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. தமிழ் மீடியத்தில் எலிஜிபிளாக இருக்கிறவங்க தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் வைக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி வைக்கணும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான என்ஓசி வைக்கணும். அது மேண்டிட்டரி. சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ஓசி கொடுக்குறவங்களா இருந்து அங்கே நீங்கள் ஒருவேளை என்ஓசி வாங்கிட்டு தான் வரணும், ஏதாவது நாம்ஸ் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். எதுக்கா அப்படின்னா சிலதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அக்ரிமெண்ட் பேசிஸில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ஓசி வாங்கிட்டு வந்து வைக்கணுங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ஓசி. ஆல்ரெடி நீங்கள் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறீங்க அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 4 வைக்கணும். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கெஸ்ட் லெக்சரர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் நெட்டோ செட்டோ அல்லது பிஹெச்டியோ முடிச்சு எலிஜிபிலிட்டியோடு இருக்கணும். அந்த எலிஜிபிலிட்டிக்கு அப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி பார்ட் டைமில் போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 15 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் பிஹெச்டி எப்போ முடிச்சிங்களோ அந்த பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அனெக்சர் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். இன்றைக்கி சில ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் என்ன அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியாக இல்லை அப்படின்னா உங்களோட டிசியே கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதில் அந்த கான்டாக்டை பற்றின மென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசி இஸ் அக்செப்டட் ஃபார் கான்டாக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஏதாவது ஒரு கெசட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். அதே டிஜியாக இருக்காங்க அப்படின்னா டிஜிக்கான ஐடென்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. பிடபிள்யூஆ இருந்தாலும் அவங்களும் அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வைக்கணும். இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். வெரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த மார்க்ஸு அப்படிங்கிறது இன்டர்வியூ இல்லாமல் 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூ சேர்த்துனா மொத்தம் இன்டர்வியூ அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்துனா 230 மார்க் அப்படிங்கிறது டோட்டல் மார்க். இந்த 200 மார்க் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 200 மார்க்குமே எம்சிக்யூ டைப் அண்டு 50 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். ஓகே, அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பேப்பர் 1ல் பார்ட் ஏ இது வந்து பார்த்தோன்னா தமிழ் சப்ஜெக்டை பேஸ் பண்ணது. தமிழ் கம்பல்சரி தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. இது ஸ்கூல் லெவல் தான், 6 to 10th அப்படிங்கிற ஸ்கூல் லெவல். இது வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 50 மார்க் இருக்கும். அந்த 30 கொஸ்டினில் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்கும் 10 கொஸ்டினுக்கு 1 மார்க்கும் பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 50 மார்க்கு. இதில் ஒன்று. அதுக்கப்புறம் அதே பேப்பர் 1ல் பார்ட் பி, இந்த பார்ட் பி வந்து பார்த்தோன்னா 100 மார்க். அப்போ பேப்பர் 1ல் மொத்தமாக 150 மார்க்கு நீங்கள் வந்து எம்சிக்யூ டைப்பில் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல தமிழும் பார்ட் பியில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குன்னா நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அந்த இங்கிலீஷ் மேஜரில் இருந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். அப்போ மொத்தம் 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ மொத்தம் 150 மார்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வரக்கூடிய இதில் இது மொத்தம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்சிக்யூ டைப்பில் இது இருக்கும். பேப்பர் 2, இந்த பேப்பர் 2வை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எடுத்துக்கிறது. 50 மார்க் தான் இதில் இருக்கும். ஒரே ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் தான். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் ஒரே ஒரு எஸ்ஏ டைப் மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த இது எந்த ஏரியாவிலேருந்து வரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த எஸ்ஏ டைப்பையும். வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஓகே, அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 200 மார்க்ஸ் அப்படிங்கிறதுல இங்கே உங்களுடைய பார்ட் பியில் 150 மார்க்கும் பார்ட் 2ல் வரக்கூடிய 50 மார்க்கும் சேர்த்து 200 மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேப்பர் 2ல் பார்ட் பியில் 150ம் பேப்பர் 2ல் 50 மொத்தம் 200 மார்க். அது இல்லாமல் அதுக்கு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் 15 மார்க் இன்டர்வியூக்கும் இருக்கும். சரி, ஓகே. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே பொதுவான டாபிக்ஸ் தான், ஜென்ரல் டாபிக் தான். இங்கிலீஷ் மேஜர்னால் இங்கிலீஷ் மேஜர்லேருந்து கூட வராது, ஜென்ரல் டாபிக். அது எது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி,
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதில் இருந்து ஏதாவது ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இருக்கும். அந்த 5ல் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து பார்த்தோன்னா 50 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அப்போ மேஜருக்கான டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. அப்போ இங்கே டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, மினிமம் 5 போஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 5 நம்பர்ஸ் தான் அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 நபர்களை கூப்பிடுவாங்க செலக்டடாக. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 போஸ்ட்டு தான் அந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 டைம்ஸ் அப்படிங்கிறது கால் பண்ணுவாங்க. அதாவது 12 பேரை கூப்பிடுவாங்க. அதுவே 5க்கு மேலே வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் 2 மடங்கு கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 406 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த 406 போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்வைஸ் த டைம். அதுவே கம்யூனல் டேர்னில் பிரிஞ்சிரும். அந்த கம்யூனல் டேர்னில் பிரியும் போது ஒரு எஸ்டி இருக்குது. அந்த எஸ்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 போஸ்டிங் தான் இருக்குதுன்னா 6 பேரை கூப்பிடுவாங்க. அதே இன்னொரு இதில் எஸ்டியில் 5 போஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கு 10 பேர் கூப்பிடுவாங்க. அப்போ 5க்கு 5 அல்லது 5க்கு மேலே இருக்குதுன்னா ட்வைஸு, 5க்கு குறைவாக இருந்துச்சுன்னா த்ரைஸு. இப்படி வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அங்கே இன்டர்வியூவில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு 15 மார்க்கு. நீங்கள் மொத்தம் 230 மார்க்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆக போகிறீங்க. ஸோ இந்த 230 மார்க்குக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எவாலுவேஷன் அப்படிங்கிறது தொடங்கும். சரி, ஓகே. இது இந்த எலிஜிபிலிட்டி. அந்த நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கணும், மாஸ்டர் டிகிரி 50 ஆர் 55%. அதற்கப்புறம் நெட் ஆர் செட் ஆர் பிஹெச்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் அண்டு எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக இதில் வந்து மார்க் வாங்கிக்க முடியும். ஸோ நல்லா படிங்க. நல்ல ஒரு சான்ஸ். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். மற்ற சிலபஸ் ஓரியன்டேஷனான விஷயங்கள் என்ன, நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்டினுடைய சிலபஸ் தான் ஒரு ப்ராட் சிலபஸாக இருக்கும். ஒரு சிங்கிள் டாபிக் இல்லாமல் என்டையராகவே எல்லா டாபிக்ஸையும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் யூஜிசி நெட்டுக்கான சிலபஸ். ஸோ அந்த சிலபஸை வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக வந்து மார்க் வாங்கிக்கலாம். 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்டையும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அதை கவர் பண்ணிக்கணும். நல்லா படிக்கணும். அதுதான் மீனிங்கு. வெரி குட் சான்ஸ். இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே வந்துடலாம். இந்த ஸ்ப்ரிங் லைன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த 55 நாளில் அந்த சிலபஸ் படிக்கிறது என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ண போகிறோம். டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்ப்ரிங் லைன்னாலே டெஸ்ட்டு தான். சரி, டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தினமும் இருந்துகிட்டே இருக்கும். எம்சிக்யூ டைப்னுடைய டெஸ்ட் டெய்லி இருக்கும். அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்களை வந்து எவாலுவேட் பண்ணி உங்களை வந்து ஜாப்புக்கு கொண்டு போக வேண்டிய வேலையை ஸ்ப்ரிங் லைன் வந்து பண்ண போகுது. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் பயன்படுத்திக்கங்க. ஸ்ப்ரிங் லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். எம்சிக்யூ டெஸ்ட் டெய்லியும் இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிஜிடிஆர்பியில் இருந்தவங்களுக்கும் சரி, அதில் 15,000 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். பாலிடிஆர்பிக்கு நாங்கள் 10,000க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம். யூஜிடிஆர்பிக்கும் 12,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம். ஏன் இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னா இத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுனால தான் ஸ்ப்ரிங் லைனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஜாப் சீக்கர்ஸ்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங் லைன்லேருந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. காரணம் நாங்கள் டெஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம், கூடவே மெட்டீரியலுக்கும் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ அதனால் உடனடியாக நீங்கள் எங்கேயும் டிலே பண்ணாமல் ஒன்றும் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கிறீங்களா, தைரியமாக அதை எடுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கான ஹேண்டுக்காக நிறையா நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுல ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் எங்கே வேணாலும் நீங்கள் படிங்க. படிக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. இது உங்களுக்கான சான்ஸ். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டடி இன் ஸ்ப்ரிங் லைன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டை எடுத்துக்கிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் நான் உங்களை வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக படிக்கும்போது உங்களுடைய நாலேஜ் அண்ட் உங்களுடைய ஸ்பீடு மட்டும் தான் தெரியும். அதே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு குரூப் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, யாரெல்லாம் வேகமாக படிச்சுட்டு இருக்காங்க, அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண போகுது. ஸோ ஸ்ப்ரிங் லைன் என்ன மாதிரியான டெஸ்ட் எப்பப்போ கொடுக்க போகுது அப்படிங்கிறது டீட்டெயில்டான ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ வெரி ஷூர், நல்லா படிங்கப்பா. இட்ஸ் மை விஷஸ். டூவெல். ஓகே, மற்ற டீல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா புரிஞ்சிடும் யாருக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறது தான். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும். இங்கிலீஷ் பற்றி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. சில ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ காமர்ஸில் இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரான்ச்சில் இருப்பாங்க. காமர்ஸ் இ காமர்ஸ் படிச்சிருப்பாங்க.
காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு படிச்சிருப்பாங்க, காமர்ஸ் கோஆப்ரேஷன், காமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து காமர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் தான் டெஸ்ட் எழுதுவாங்க. அப்போ ஒரு காமர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்துடும். அப்போ இவங்களுக்கு தனியாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிச்சவங்களுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் எடுத்து போட மாட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து காமர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுதான் என்னோட மீனிங். ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபீல் ஃப்ரீ தான். ஓகே, கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனெக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அனெக்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, செலெக்ஷனுக்கு இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு செலெக்ஷனுக்கு போகும்போது என்னென்னலாம் கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய மீனிங். அனெக்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அனெக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்க்கு வேல்யூ இல்லை. மற்றபடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த அனெக்சர் 4 யூஸ் பண்ணுங்கள். அல்லது என்ஓசி வாங்கணும் அப்படின்னா அனெக்சர் 3 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா அனெக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தினாலே போதுமானதான். இதை நீங்கள் தனியாக வந்து வடிவமைச்சிட்டு போகணுங்கிறதுல இதனுடைய பிரிண்ட் அவுட்டே அக்செப்டல் தான். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதர்வைஸ் நீங்கள் மற்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷனை படிங்க. மை விஷஸ் நீங்கள் ஸ்ப்ரிங்லனுடைய டெஸ்ட் பேட்ச் அண்டு ஃபுல் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிங்க. இங்கே டெஸ்ட் ஒன்லி நாட் அவைலபிள். கம்ப்ளீட் பேக்கேஜில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிலே பண்ணாதீங்க. கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 55 நாள் வேகமாக ஓடிடும். எக்ஸாம் டேவே வந்துடும்.